இன்னும் ஒரு மனிதர் இருந்தார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். இவரை நீங்க வரலாறுல தேடினீங்கடா வரலாறுல எங்கேயும் இவரை பத்தி படிக்க மாட்டீங்க. இவரை பத்தி ஹதீஸை தேடினீங்களா ஹதீஸை படிக்க மாட்டீங்க. ஏண்டா ஒவ்வொரு சஹாபாக்களும் மார்க்கத்துக்காக ஒவ்வொரு தியாகம் செய்திருக்கிறாங்க. உமைர் இப்னு சஅத் ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல சம்பந்தப்படவே இல்லை. ரசூலுல்லாஹ்வோடு எங்கேயாவது யுத்தம் செய்திருக்கிறாரா என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ்வோடு யுத்தம் செய்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நபித்தோழர் சம்பந்தமாக குர்ஆன் வசனத்தை தேடி பார்த்தால் குர்ஆனில் எந்த வசனமும் கிடையாது. ஒரே ஒரு வசனம் அவர் சம்பந்தமாக பேசுகிறது. ஹதீஸை தேடினீங்கன்னா இருக்கிற அத்துணை ஹதீதுகளிலும் இந்த நபித்தோழரை பற்றி நீங்கள் தேடினால் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் அறிவித்திருக்கிறார். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் அறிவித்திருக்கிறார். ஒரே ஒரு குர்ஆனிய வசனம், ஒரே ஒரு ஹதீஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வோடு எந்த யுத்தத்திலும் இவர் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் இவருடைய வரலாறையும் வாழ்க்கையையும் நாம் படித்தால் இவரை போன்று இந்த உலகத்தில் யாருமே வாழவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு உச்சகட்ட பேணுதலோடு ஒரு வாழ்ந்த மனிதரை நீங்கள் வரலாற்றிலே கண்டுகொள்வீர்கள். இவர் சம்பந்தமாக பேசின ஒரே ஒரு வசனம் அல் குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு வசனம் தோழர்களே, சூரத்து தௌபாவிலே உள்ள 78வது அத்தியாயம், அது மட்டும்தான் இவர் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு வசனம். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 13-14 நிரம்பிய ஒரு பிள்ளை. இவங்களோட வாப்பா இல்லாத ஒரு அனாத். வாப்பா இல்லாத பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம கட்டுப்படுத்துறது என்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறோம். அன்றைக்கு இவருக்கு வாப்பா இல்லை, சின்ன காலத்திலேயே வாப்பா மௌத்தாகிட்டார். உம்மா இன்னும் ஒரு திருமணம் முடித்தாங்க. அந்த சாச்சா கிட்ட தான் இவர் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட இந்த மனிதர் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் தபுக் யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுக்கிறாங்க, உதவி கேட்கிறாங்க, நிறைய பொருளாதார உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் இவருடைய வளர்ப்பு தந்தை சாச்சா ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லுகின்ற மனிதர் சொல்றாரு, வெயில் அடிக்கிற காலம் உங்களுக்கு தெரியுமே, தபுக் யுத்தத்துடைய வரலாறு. 3 பேர் அந்த ஈத்தம்பழம் காய்ச்சி பூத்து குலுங்குகின்ற அறுவடை செய்கின்ற அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகாம இருந்து தடை செய்யப்பட்டு குர்ஆன் வசனம் வந்த அந்த தபுக்குடைய யுத்தத்துடைய வரலாறை படிச்சிருப்பீங்களே. அந்த காலத்தில் இவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாச்சாட்ட வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றாங்க, யுத்தத்துக்கு வர சொல்றாங்க, ஏதாவது செய்யணும். 13 வயது 14 வயது, மனசுல உள்ள ஆசை ஆர்வம் பாருங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, அவங்க சாச்சா சொல்றாரு, இப்ப அடிக்கிற வெயில்ல யுத்தத்துக்கு போனா கழுதையை விட மோசமான மனுஷன் தான் ரசூலுல்லாஹ்வோட போவாங்க அப்படின்ட்டு அப்படியே ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியை சொல்றார். அந்த நேரத்தில் 13 வயது நிரம்பின நேரத்தில் தன்னை வளர்த்த சாச்சா எந்த அளவுக்குன்னா வாப்பா இல்லாத ஒரு குறையை இந்த உலகத்தில் வாப்பா இல்லாத மாதிரியே இல்லை, அவ்வளவுக்கு சொந்த பிள்ளையாக பார்த்தார். அப்ப சொல்றாரு, சாச்சா என்னை வளர்த்தவரே, இந்த செய்தியை நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும். நான் சொன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க, நான் சொல்லலென்றால் அல்லாஹ் எந்த விஷயத்தில் ஏதாவது இறக்கிடுவானோ, தண்டனை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா நீங்க என்னோடு நடந்து கொண்டது, என்னை வளர்த்தது, எனக்கு உதவி செய்தது, என்னோடு அன்பு காட்டினது, எனக்கு உணவு தந்தது, இது எல்லாமே என் மனசுல ரொம்ப ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஆனா நான் சொல்லணும், சொன்னால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், சொல்ல இல்லை என்றால் நான் மாட்டிக்கொள்வேன், ஆனாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னா. ஆனாலும் நான் சொல்லுவேன், எனக்கு நீங்க உணவு போட்டீங்க, உடை போட்டீங்க, இருக்க இடம் தந்தீங்க, என் உம்மாவை பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க, வாப்பா இல்லாத குறைய நீங்க தீர்த்தீங்க, அதுக்காக வேண்டி நீங்க ரசூலுல்லாஹ்வை இப்படி திட்டினீர்கள் என்பதற்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லாமையெல்லாம் இருக்க மாட்டேன். அப்ப சொன்னார், நீ போய் சொல்லு, ரசூலுல்லாஹ் உன்னை நம்ப மாட்டார், என்னத்தான் நம்புவார். நான் ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னார், அல்லாஹ்ட தூதரே, உமைர் இப்னு சஅத் சொல்றார், அல்லாஹ்ட தூதரே, நான் இந்த செய்தி எப்போ யுத்தத்துக்கு உதவி செய்யுங்க என்று என்ற வளர்ப்பு தந்தை இடத்தில் போய் சொன்ன போது ஜுலாஸ் சொல்றாரு, இந்த நேரத்தில் யுத்தத்துக்கு போறது கழுதையை விட மோசமானவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் அந்த ஜுலாஸை வர சொல்லுங்க அப்படின்னா, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொன்னீங்களான்னு கேட்டார் ரசூலுல்லாஹ். ஜுலாஸ் சொன்னார், நான் சொல்லல யார் ரசூலுல்லாஹ், நான் சொல்லல அப்படின்னாங்க. சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, சபையில முனாஃபிக்குகளும் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப முனாஃபிக்குகள் சொல்றாங்க, பாருடா இந்த வளர்த்த பிள்ளை வளர்த்த தந்தைய பத்தி என்ன பேச்சு பேசுது, புத்தி இல்லாத பிள்ளை போல இருக்குது, ஜுலாஸ் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் யார் ரசூலுல்லாஹ்.
அப்ப ஜுலாஸுக்கு சரியான ஆத்திரம். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் சொன்னாரு யார் ரசூலுல்லாஹ், நான் சொல்லல யார் ரசூலுல்லாஹ், நான் சொல்லல அப்படின்னு வளர்ப்பு தந்தை சொன்னார். அந்த நேரத்தில் 13 நிரம்பிய காலம் கையை உயர்த்துகிறார் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் பொய் சொல்லவில்லை என்று, உனக்கு தெரியும் என்னுடைய வளர்ப்பு தந்தை இந்த செய்தியை பொய்யர் என்று சொன்னார் என்பது உனக்கு தெரியும். யா ரப், நான் உண்மை சொன்னேன் என்பதை உன்னுடைய தூதருக்கு அறிவித்து கொடுத்தது. என்ன 13 வயசுல அல்லாஹுவின் மீது உள்ள அந்த அளப்பரியமான நம்பிக்கை, இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த உறுதியான எண்ணம். ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிறாங்க, ஜுலாஸ் இருக்கிறார், உமைர் இப்னு சஅத் இருக்கிறார், சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் மாற ஆரம்பிக்கிறது, முகம் சிவந்து போகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அப்படியே சிவந்து போகிற போது சஹாபாக்களுக்கு புரிந்து கொண்டது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகிறது. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் வஹி இறங்கின உடனே உமைர் இப்னு சஅத் அவர்களை காதை பிடிச்சு இழுத்து சொன்னாங்க, உமைர் இப்னு சஅதே, நீங்கள் சொன்னதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். என்ன, நீங்க 13 வயதுல அல்லாஹ் கிட்ட கேட்டீங்களே துவா, உங்களை அல்லாஹ் தஆலா உண்மைப்படுத்தி விட்டான். வயஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, சூரத்து தௌபாவுடைய வசனம். யார் இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், தான் சொன்னதை சொல்லவில்லை என்று அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் சொல்கிறார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அந்த வசனத்துடைய தொடர்ல வருகிறது, இதை சொன்னதற்கு பிறகும் அவர்கள் தௌபா செய்வார்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னவுடன் 14, 13 வயசு சிறுவர் எழும்பி, யா அல்லாஹ், உனக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னாரு. அவர் தப்பு செய்யல, சரியாத்தான் சொன்னாரு. அந்த வசனம் யாரை சொல்லுதுன்னா ஜுலாசாவை வளர்ப்பு தந்தையை சொல்கிறது. அவருக்கு தான் இந்த வசனம் கண்டித்து இறங்குறதோ என்று நினைத்து கொண்டு உடனே யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் அப்படிங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை சொல்லவில்லை, உங்களோட பெரிய தந்தையை சொல்கிறது, வளர்ப்பு தந்தையை சொல்கிறது என்று சொன்ன போது ஜுலாஸ் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொய்யைத்தான் சொன்னேன், நான் தான் குற்றவாளி, நான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 14, 13 வயதில் உள்ள உணர்வுகள் சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்கள் மாற வேண்டும் என்ற எண்ணங்கள் சுபஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், நம்மட பிள்ளைய நம்ம தான் போய் சொல்ல வைக்கிறோம், நம்மட பிள்ளைய நம்ம தான் கள்ளனாக்கிறோம், நம்மட பிள்ளைய நம்ம தான் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வாப்பா இல்லடான்னு சொல்ல சொல்றோம், நம்மட பிள்ளைக்கு நம்ம தான் போனை கொடுத்து வாப்பா இல்ல வெளியில என்று சொல்ல சொல்றோம். அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மறுமை முக்கியம், உலகம் முக்கியமானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நானும் நீங்களும் இப்படியான காலங்கள் வருகிற போது என்னதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், இப்படிப்பட்ட காலம் மறுமையுடைய சீசன், மௌசிமுல் ஹஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. ஜாகிலியா காலத்துல இந்த மாசத்துக்கு பேர் என்னென்றால் இது ஹஜ்ஜுடைய சீசன். என்ன, வியாபாரமும் நடக்கும், இபாதத்தும் நடக்கும், மாசத்திலே ஒரு கடைசியான ஒரு மாதம். அப்படி ஒரு ஜாகிலியா காலத்திலே ஒரு பேர் இருந்தது, ரசூலாவுடைய காலத்திலே அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. எனவே இந்த எதிர் வருகின்ற காலங்கள் மிக புனிதமான காலங்கள், நேரங்கள் மிக புனிதமான நேரங்கள், தொழுகைகள் மிக புனிதமானவைகள், தர்மங்கள் மிக புனிதமானவைகள், அரஃபாவுடைய நோன்பு மிக பிரதானமானவைகள், அரஃபாவுடைய நாள் மிக புனிதமானவைகள். அதில் நானும் நீங்களும் புனிதமான மனிதர்களாக மாற வேண்டிய தேவைகள் இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் என்னையும் உங்களையும் என்னுடைய பாவம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.